Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஏப்ரல் மந்த்க்குரிய 4 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்குது. அதுல நம்ம 3 வீக் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th வீக்கோட டயட்டும் சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸோட சந்தேகங்களுக்கும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அப்பப்போ பிரேக் விட்டுருக்கலாம். நான் வெளியே போயிட்டேன், ஃபங்க்ஷன் போயிட்டேங்க, சாப்பிட முடியல அப்படின்ட்டு. ஒரு நேரம் ஒரு வேளை சாப்பாடு நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வேளை வந்து சாப்பாடை குறைச்சிக்கோங்க, இல்லையா எக்ஸசைஸ் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விடாமல் கொண்டு வர்றதாங்க வந்து வெயிட் லாஸ். அதை வந்து செய்கிறது தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைபரோட மெயினான சந்தேகங்கள் அப்படின்ற போது, மில்லட்டை குக்கரில் வேக வச்சா வெயிட் போட்டுருமா? பெரிய சந்தேகம் தான். மில்லட் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ரைஸ் வகைகள் இருந்தாலும், சிகப்பரிசினாலும் சரி, சாதாரண ஒயிட் ரைஸ்னாலும் சரி, மில்லட்னாலும் சரி, எந்த ரைஸாக இருந்தாலுமே குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மில்லட் தான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அதை நீங்கள் 3 பவுலுக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே வெயிட் போட தாங்க செய்யும். அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸில் இருக்கவங்க ரைஸ் மத்தியானத்துக்கு எடுக்க வேண்டியது அப்படின்றது ஒரு கட்டோரி, அதாவது 100 கிராம் ரைஸ் தான் எடுக்கணும் லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. ஸோ ரைஸை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குவான்டிட்டியை கம்மியாக எடுக்கிறீங்களோ, நான் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை, ஒரு கட்டோரி எடுக்கணும், 100 கிராம் தான் எடுக்கணும். எப்பயுமே எதுக்காவது நம்ம ஒதுக்கி வைப்போம், ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து வச்சு எதுக்காவது ஒதுக்கி வைய அப்படின்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு கைப்பிடி அரிசி தாங்க ஒரு வேலைக்கு போதுமானது. ஸோ நீங்கள் எடுக்கிற அளவு தான் முக்கியம். குக்கரில் செய்கிறது, வடிக்கிறது அந்த மாதிரி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. மில்லட்டு மெயினாக வந்து வடிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வர்ற மில்லட் ஆல்ரெடி வந்து பாலிஷ் பண்ணி தான் வருது. ஆல்ரெடி சத்து அப்படின்றது கொஞ்சம் முந்தி மில்லட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வர்ற மில்லட் வந்து அந்த அளவு சத்து இருக்கான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அதனால நீங்க மில்லட் வந்து குக்கர்லயே பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு முழு சத்தும் கிடைக்கும். ஸோ அளவுன்றது மில்லட்டா இருந்தாலும் கம்மியா எடுங்க, 100 கிராம் தான் எடுக்கணும். செகண்ட் கொஸ்டின், பிசிஓடி இருக்கவங்க எக் எடுக்கலாமாக்கா? ரொம்ப டவுட் வந்து அதுதான் வருது. பிசிஓடியில் இருக்கவங்க எக் வந்து எப்படி எடுக்கக்கூடாதுன்னா, இந்த ஃப்ரைட் ரைஸ் எடுக்கிறது, அப்புறம் ஆம்லேட் அந்த மாதிரி எடுக்காம மெயினாக டாக்டர் வந்து அதிகமாக எடுக்க சொல்லுது பாயில்டு எக் ஒயிட் தான் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. முட்டையோட மஞ்சக்கரு கூட அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. அதிகமாக சொல்றது நம்மளுக்கு புரோட்டீன் கிடைக்கணும் இல்லையா, அதனால முட்டையோட வெள்ளைக்கரு அதுவும் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்க கூட அதே நேரத்தில் பன்னீர் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பால் சார்ந்த பொருட்கள் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க, ஆனால் பன்னீர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு, அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றாங்க. பால் அப்படின்ற போது ஃபுல் ஃபேக்டா எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்காதீங்க. வந்து பசும்பால் நீங்க எடுத்துக்கலாம், அது வந்து ஏற்கனவே தண்ணி வந்து அதிகமா இருக்கும், அதுமே ஒரு நாளைக்கு 100 ml எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சுமுத்தி வீடியோ போட்டிருந்தேன். சுமுத்தியில் நம்ம எடுத்துக்க பொருள் எல்லாம் பார்த்தா வெயிட் கெயின் மாதிரி தெரியுதேக்கா, இதை டெய்லி குடிச்சா வெயிட் கெயின் ஆயிருமே அப்படின்னு. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, வெயிட் கெயினும் சரி வெயிட் லாஸும் சரி சேம் பொருள் தான் வரும். நம்மளுக்கு எடுக்கிற பொருட்கள் அப்படின்றது நம்மளுக்கு சத்துக்கள் நிறைஞ்ச பொருட்கள் எடுக்கணும். அப்புறம் அதான் வெயிட் லாஸ்ல வந்து நம்ம ஸ்கின் க்ளோவிங் வரும், டயர்ட் ஆக மாட்டோம், வீக் ஆக மாட்டோம். நம்ம ஒமேகா 3 வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஹீமோகுளோபின் லெவல் எப்பயுமே 12க்கு கொண்டு வரணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸ். அப்போ வந்து நம்ம சத்தா எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா கை கால் வலி வரும், முட்டி வலி வரும். அதுக்கு நீங்க கருப்பு உலர்ந்த திராட்சை எடுக்கிறது, ரெட் பனானா எடுக்கிறது, இதனால வந்து வெயிட் ஏறுமான்னு கேட்டால் வெயிட் ஏறாது, வெயிட் குறையதான் செய்யும். ஏன்னா உதாரணம் நான் காலங்காலமா இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு வெயிட் ஏறலை. எப்போ வெயிட் ஏறும் அப்படின்னா, அந்த ரெட் பனானா சிப்ஸ் போட்டு சாப்பிட்றீங்களா பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிடும் போதும், வெளியில் போய் மைதா ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடும் போதும், ஒயிட் சுகர் அதிகமாக எடுக்கிறது, அது மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து சாம்பார் ரசம் அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வெயிட் ஏறும். இந்த மாதிரி எடுக்கும்போது வெயிட் ஏறாது. அதே மாதிரி இதை குடிக்கும் போது இது கூட சேர்ந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா சிப்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் இது கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்ந்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. சுமுத்தி மட்டும் மார்னிங்கில் எடுத்தீங்கன்னா சுமுத்தி மட்டும் எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் கன்ஃபார்மாக இருக்குங்க. ஏன்னா நான் அடித்து சொல்லுவேன், நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். மெயினாக அடுத்து ரொம்ப கேட்குற கேள்வி, நம்ம வாரம் வாட்டர் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸில் இருக்கும்ல, அப்போ வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வருது. வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிற டயத்தில் நீங்கள் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், 1 hour அந்த மாதிரி தூங்கிக்கலாம் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கப்போ. ஏன்னா நம்ம உள்ளுறுப்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்குது இல்லையா, அப்போ நம்ம வந்து வெளி உறுப்புகள் டயர்டாயிடும், நம்ம பாடி டயர்டாக தெரிஞ்ச மாதிரி ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வாரம் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அன்னைக்கு மார்னிங்கில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அதிகமாக கொஸ்டின் வந்தது, சரி அதில் நான் வந்து ஒரு லைனில் ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா, அதனால நான் வீடியோவில் சொல்லணும் தெளிவாக அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம முதல் நாள் ஃபுட்டு சாப்பிட்ருப்போம், அப்போ வந்து நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம், அதனால மார்னிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு ஹெவியாக பண்ணாமல் ஒரு லைட்டான ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போயிட்டு வந்துடலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு
மறுநாள் காலையில் நம்ம ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப டயர்டாகும். டயர்டாக எனக்கு ஆகலை அப்படின்றவங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு டயர்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துட்டு ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்றவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்த மறுநாள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாடி கன்வீனியன்ட் பொறுத்து தாங்க நம்ம மாற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாகவும். ஸோ புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அப்போ வந்து கிளியராக சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களும் கிளியர் ஆயிடுவீங்க. ஸோ திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது சில பேருக்கு இருன்னு தள்ளிடும். பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்த்துரும், பயங்கரமாக வேர்க்கும், தலையில் வேர்க்கும், உடம்பெல்லாம் வேர்க்கும். எக்ஸசைஸ்லாம் நான்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஷர்ட்டை எடுத்து இப்படி பிழிஞ்சேன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். டெய்லி ஒரு டிஷர்ட் வந்து நனைஞ்சு தான் போகுது. அந்த அளவுக்கு வேர்க்க அப்படின்றது இப்போ அதிகமாகவே இருக்குது. அப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமாக இன்னொரு கொஸ்டின் வந்து ஊடலை தண்ணி எடுத்துக்கலாமாக்கா, ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு 100 to 200 ml வந்து தண்ணி நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் 2 செகண்ட் பிரேக் வரும்போது ரொம்ப குடிக்கக்கூடாது. ஒரு ஸ்லிப்பு 2 ஸ்லிப்பு அப்பப்போ உறிஞ்சிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போலாம் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம், ஆரஞ்சு பழம் ஜூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பல வகைகள் ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ஒரு ஸ்லிப்பு நீங்கள் குடிச்சிட்டு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். பொதுவாக ஆக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்களேன், ப்ரோட்டீன் ஷேக்கர் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பல வகைகள் ஜூஸாக வச்சுருந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பப்போ ஒரு ஸ்லிப் எடுத்துக்குவாங்க. நான் வந்து வாட்டர் வித் லெமன் எடுத்துக்குவேன், இல்லைன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக பண்ணும்போது ரொம்ப தண்ணி நம்மளுக்கு இறைக்கும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் 1 மடக்கு 2 மடக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க, போதுமானது எக்ஸசைஸ் பண்ணும்போது. 4th வீக் டயட் அப்படின்ற போது மார்னிங்கில் நான் வந்து 2 நாள் கூழ் போட்டிருக்கேன், ஒரு நாள் வந்து சுமுத்தி வீடியோ போட்டிருக்கேன், ஒரு நாள் சாலட் போட்டிருக்கேன். ஒன்று பன்னீர் சாலட் இல்லைன்னா பீனட் சாலட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசை வகைகள், சிறுதானிய இட்லிகள், இடியாப்பம், உங்களோட ஃபுட் கன்வீனியன்ட் நீங்கள் எடுக்கிறது. என்னதான் இருந்தாலும் அளவு அப்படின்றது ஒவ்வொருத்தோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. வெயிட் லாஸில் நீங்கள் எடுத்தோன்னே ரொம்ப குறைஞ்சு சாப்பாடை எடுத்துக்காதீங்க. அது நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க, வீக் ஆயிடுவீங்க. ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 இட்லியாக எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 இட்லி, அப்புறம் 2 இட்லி, அதுக்கப்புறம் இட்லியை எடுக்கக்கூடாதாக்கா, பட்னியாக கிடக்கணுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது. 100 கிராம் இட்லி எடுத்தால் 100 கலோரி வரும் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எது அதிகமாக எடுத்தால் கலோரி வரும். 100 கலோரி அப்படின்றது குக்கும்பர் பார்த்தீங்கன்னா 400 கிராம் எடுக்கலாம். அந்த மாதிரி பொருளை வந்து ஆல்டர்னேட் பண்ணுங்க. ஸோ அந்த நேரத்தில் இட்லி எடுக்காமல் என்ன பண்ணுங்க, நான் குக்கும்பர் எடுத்துக்கிறேன், அப்போ அதில் கலோரி வந்து கம்மி, குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சாப்பிட்ட ஃபீலிங் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணாதான் வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெயிட் வந்து அப்படியே ஸ்டபனாக நிற்காது, வெயிட் மெயின்டைனிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4th வீக் டயட் சார்ட் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். எதையுமே விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்க. அதுதாங்க எங்களால் முடியல அப்படின்பீங்க, வேற வழி கிடையாதுங்க. சுற்றி இருக்கவங்க நம்மளை வேணுமே வெறுப்பத்தை நிறைய சாப்பிடுவாங்க. அதெல்லாம் குதிரைக்கு எப்படி வந்து கண்ணில் எப்படி கட்டிக்குவாங்களாம், அப்படியே அதோட குறிக்கோளை பார்த்து போகிறதுக்காக. அதே மாதிரி நீங்களும் இந்த கண்ணில் 2 பக்கமும் கட்டிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வந்து வெயிட் லாஸில் சக்ஸஸ் பார்க்க முடியும். அவங்க அது சாப்பிட்றாங்க, நம்ம இது சாப்பிட முடியல அப்படின்னு கவலையே படாதீங்க. நம்மளும் எல்லாம் சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை ஏற்றிக்குவோம். மெட்டபாலிக் ரேட் எப்போ ஏறும், சத்தான பொருட்கள் சாப்பிடும்போதும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது மெட்டபாலிக் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக வெளுத்து வாங்கலாங்க. ஸோ இந்த வாரம் 4th வீக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.